எல்லாமே கோஆப்ரேட் பண்ணால் தான் அந்த லுக்கை அச்சீவ் பண்ண முடியும். இப்போ ஃபைனலாக இப்போ ராயனோட லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்டில் வந்து நான் தனுஷை பார்க்குறது வந்து அசிஸ்டன்ஸை வச்சுட்டு எல்லாமே கோரியோகிராஃப் பண்ணிடுவார் அவர். எல்லோ சார் வந்து கண்ணை கூட சிமெண்ட்றதை வந்து கரெக்டாக சொல்லுவார்ல டைரக்ஷனில். இவர் வந்து அதையும் தாண்டி கண்டிப்பாக எனக்கு வந்து மோனோக்ரோம் ரொம்ப பிடிக்கும். ஃபுல் ஃபில்மே பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ரொம்ப நாளாக. ஓம் பிரகாஷ்ன்ற டிஓபிக்கு இன்னொரு ஒரு பேர் இருக்கு, ஆஃப்ரோ பிரகாஷ். வணக்கம் சார். வணக்கம். சுட சுட எங்களுக்காக ஒரு பேட்டி கொடுக்கறதுக்கு நன்றி. நிறைய இந்த சேர் சத்தம் கேட்க போறீங்க இந்த இன்டர்வியூல, ஃபன்னா இருக்கும் சார். படம் பார்த்த உடனே ஒரு இம்பாக்ட் ஒன்று கிரியேட் ஆச்சு. ஸோ ஐ தாட் ஐ ஷுட் டாக் டு யூ. அதுவும் ரிலீஸ்க்கு அப்புறம்னா இன்னும் நிறைய டீட்டெயில்டாக பேசலாம். அதுக்கு முன்னாடி எந்த கேள்வி கேட்டாலும் அப்படி சிரிச்சிட்டே மழுப்புவீங்க. சும்மாவே நீங்கள் லிமிடெட் மீல்ஸ் தான் பேச்சு பொறுத்தவரை. சார் கொஞ்சம் லைட்டாக ஜிலேபி விடலாம் சார். ஜென்ரலி ஐ டென் டு கோ கொஞ்சம் பழச பேசணும்னு ஆசைப்படுவேன் பிஃபோர் வி கம் டு ராயன். இது வரைக்கும் உங்களை பற்றி வந்து பொதுவாகவே சினிமாட்டோகிராஃபர்ஸ்னால் இந்த டெம்பரை பற்றி பேசுவாங்க, இல்லை லிஸ்ட் போடுறத பற்றி பேசுவாங்க. நீங்கள் இங்கே இருக்கிறதுனால முகஸ்துதிக்காக சொல்லலை, ஒரு 500க்கும் மேற்பட்ட 1000 பண்ணியிருப்பீங்களா சார்? More than 1,500. 1,500. Why do you think people like to work with you, sir? இது வரைக்கும் உங்களை பற்றி நான் எதுவுமே கேள்விப்பட்டதே இல்லை. வருவாரு, ஒர்க் பண்ணுவார், போயிடுவாருன்ற மாதிரி ஒரு அதுதான் வருவேன், ஒர்க் பண்ணுவேன், ஒர்க் மட்டும் பண்ணுவேன், போயிடுவேன். மேபி அதனால் என்னென்னா அந்த ப்ரொஃபஷனலிசம் மேபி எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். அதேமாதிரி அட் தி சேம் டைம் டைரக்டர்ஸோட வேவ் லென்த்துக்கு ஒர்க் பண்ணணும்னு, அவங்க என்ன ஸ்கிரிப்டில் என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க அதை எப்படி விஷுவலைஸ் பண்ணணுங்கிறது த்ரூ அவங்களோட வேவ் லென்த்தில் நான் ட்ராவல் பண்ணி பார்க்கணும்னு நினைப்பேன். நான் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, எந்த மாதிரி அந்த கேரக்டர்ஸ் வந்து இம்போஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்கன்ட்டு அதில் ட்ராவல் பண்ணுறதுனால மேபி அந்த கன்வீனியன்ட் டைரக்டர்ஸுக்கு கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நல்ல வெரைட்டி பண்ணியிருக்கீங்க சார். ஆக்சுவலாக நிறைய டிஓபிஸ்க்கு அப்படி அமையாது. அந்தந்த கதை உலகத்துக்கு ஏற்பதான் இருக்கும் உங்களோட கேமரா ஒர்க். பெருசாக உங்களுக்குன்னு டிஸ்டிங்க்டாக ஒரு ஸ்டைலுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங், வாகை சுடவா ஒரு ஸ்டைலில் இருக்கும், வெப்பம் ஒரு ஸ்டைலில் இருக்கும், எச்சன் ஒரு ஸ்டைலில் இருக்கும், ஆரம்பம் ஒரு ஸ்டைலில் இருக்கும். பொதுவாக ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஸ்டார் வெஹிக்கிள் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ்னாலே அதுக்கு ஒரு கலர் ஒன்று பிடிச்சிருவாங்க. ஒரு நீரவ்ஷா சார் படத்தில் ஒரு டோன் ஒன்று ப்ராப்ளி ஒன்று நம்ம எதிர்பார்க்கலாம். மனோஜ் புரம் அவரோட பிசி சாரோட அந்த ஒரு கான்ட்ராஸ்ட், அந்த பிளேலாம் யூ ஆல்வேஸ் கேட்டர் டு த ஸ்டோரி. அந்த அது என்ன மாதிரியான ஒரு மெச்சூரிட்டியாக பார்க்குறீங்க சார்? என்னன்னா ஒவ்வொரு ஃபில்மே வந்து முதல்ல வந்து எனக்கே வந்து கிளீஷாகவே இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். நான் பர்டிகுலர் என்னென்னா சீன்ஸ் சம்டைம்ஸ் டைரக்டர் சேம் சீன் சொன்னால் கூட அதை வந்து ஸ்டேஜிங் வைஸ், எக்ஸிக்யூஷன் வைஸ் எப்படி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம், ஒரு டிஃப்ரெண்ட் ஆம்பியன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் டைரக்டர்ஸோட டிஸ்கஸ் பண்ணி பண்ணுவேன். ஏன்னா முதல்ல நம்ம பண்ணுற ஒர்க் நமக்கே போர் அடிக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். நான் அதனால டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கிறது. கலவாணியில் அந்த ஷார்ட் மறக்கவே முடியாது சார். அந்த புல்வெளியில் அப்படியே எவ்வளோ அடிக்கிறேன் சார் அது? ஆக்சுவலி அக்கேலா கிரேன் அப்போ தான் அந்த டைம் தானே பாப்புலர் இல்லை, அது அந்த வயலில் வச்சுட்டு நான் கலவாணியெல்லாம் சிங்கிள் லொக்கேஷன் தான். நெக்ஸ்ட்டு வாகை சுடவா நீங்கள் சொல்கிறது வந்து சர்க்குணம் ஆக்சுவலி கலவாணி லொக்கேஷன்லேயே அதே ஊர்லேயே பண்ணிடலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அது வயல்வெளி, ஒரு செங்கல் சோலை போட்டு பண்ணலாம். இப்போ நான் தான் சொன்னேன் ஒரு டெசர்டட் ஆம்பியன்ஸ் வேணும் அப்படின்னு, டோட்டலாக வெளியில் கூப்பிட்டு போய் அதுதான் அந்த ஃபிலிமுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கு கிடைச்சது. ஏன்னா ஒரு ஃபிலிம் லைக் நீதானே பொன் வசந்தம்ல ஒரு வைப்ரன்ஸ், ஜிவிஎம்னாலே அதில் ஒரு ஒரு ஃப்ளூயிடாகவும் இருக்கணும், வைப்ரன்ஸும் இருக்கணும். அது ஒரு அது எப்படி சார்? அதான் ஒவ்வொரு டைரக்டர்ஸோட அது வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடும். ஆனால் அவங்களோட ஸ்கிரிப்டில் அவங்க என்ன மாதிரியான எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அவங்களோட ஸ்டைல்ஸ் வந்து அதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்கிறது அது எனக்கு வந்து ஈஸியாக அந்த ஸ்டைல் ஆஃப் அப்ரோச் வந்துடுது ஃபிலிம்லேயும், அந்த அவுட்புட்லேயும் நினைக்கிறேன். சார் ஃபஸ்ட்டு பெரிய ஹீரோ படம்னா ஆரம்பம் தான். அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்லீப்பர் ஹிட்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க. பட் ஒரு அஜித் குமார் படம்னு உடனே அது அவரோட அந்த எஸ்கலேட்டரில் ஒரு இன்ட்ரோ ஷாட்டை மறக்கவே மாட்டேன். ஹைலைட்லாம் வச்சு பயங்கரமாக பண்ணியிருக்கு. அந்த படம் எப்படி சார் கிடச்சிச்சு? பிகாஸ் விஷ்ணுவர்தன் ப்ரிஃபர்ட் ஒர்க்கிங் வித் யூ. நீரவ் ஷா தவிர அவர் யாராவது ஒரு ஒர்க் பண்ணுவார்னா அது ஓம் பிரகாஷ் மட்டும்தான். ஸோ ஆரம்பமோட அந்த பிரேக் எப்படி சார் அமைஞ்சது? நீதானே பொன் வசந்தம் பண்ணி முடிக்கும்போது தான் கரெக்டாக விஷ்ணு சார் கூப்பிட்டுருந்தாரு. அவரும் அந்த வாகை சுடவா அதெல்லாம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் அதை பார்த்துட்டு டிஃப்ரெண்ட் என்னென்னா நான் கௌதம் சாரோட ஒர்க் பண்ணுற அந்த ஸ்டைல், அந்த ரஷஸ் எல்லாம் ஏதோ பார்த்துட்டு பார்த்துட்டு தான் வந்து அந்த ஸ்டைலில் அவர் பிடிச்சி தான் ட்ரை பண்ணலான்ட்டு கூப்பிட்டு ஃபஸ்ட் டைம் தான் ஒர்க் பண்ண அவரோட. பார்த்தா அவர் பயங்கர ஃப்ரெண்ட்லி. அவர் மெயினாக அவர் சந்தோஷ் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணார். அதனால்
அந்த ஓவரால் அவர் ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே ஒரு விஷுவல் ட்ரீட்மெண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக ட்ரை பண்ணணும்னு நினைப்பார். அதனால் எனக்கும் அந்த மாதிரி நல்லா ஜெல்லாச்சு. அதுமாரி ஒர்க் பயங்கர ஃப்ரெண்ட்லியான டைரக்டர். பல ஆண்டுகளுக்கு அப்புறம் திரும்ப ஏகே சந்திக்கும் போது எப்படி இருந்துச்சு? என்ன சொன்னாரு பார்த்தோம்? பயங்கர எக்ஸைட்மெண்ட். ஏன்னா ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணணும்னு நினச்சிட்டு கூப்பிட்டுருப்பாங்க. நான் போக முடியாமல் அந்த மாதிரி வேறு ஒர்க்கு அப்படி ஏதாவது கிளாஷ் ஆகிட்டு பண்ண முடியாமையே இருந்துச்சு. கரெக்டாக டைம் செட் ஆச்சு. பயங்கர எக்ஸைட்மெண்ட் அவர் சாரோட ஒர்க் பண்ணுறது. நான் டெக்னீஷியன் ஃப்ரெண்ட்லி ஆர்டிஸ்ட் அவர். அப்படின்னா என்ன சார்? லேமன் டேர்ம்ஸில் சொல்லுங்களேன். லேமன் டேர்ம்ஸ்னா என்னென்னா நம்ம அதான் இன்ட்ரெஸ்டிங்காக இப்போ சம்டைம் இந்த பர்டிகுலர் லைட்டில் இந்த ஷாட் எடுக்கணும்னு நம்ம எதாவது ஃபீல் பண்ணோன்னா அது வந்து எந்த கேள்வியுமே எந்த கொஸ்டினுமே பண்ணாமல் அந்த இடத்துல வந்து நிற்பார். அது எவ்வளோ சன்லைட் ஹார்ஷ் அங்கே ஆல்மோஸ்ட் இப்போது அசர்பைஜான் எல்லாம் 45 டிகிரி ஹாட் சன் பயங்கரமாக பாயிலிங்காக இருக்கும். நாங்கள்லாம் வந்து அம்பர்லாவில் நிற்கலாம், பட் ஆர்டிஸ்ட்லாம் ஓப்பனாக போய் பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும்ல. எனக்கு அந்த ஓவரால் அந்த மூடி பர்டிகுலர் மூட் அந்த கன்சிஸ்டன்சி எல்லாம் மெயின்டைன் பண்ணணுன்னா அந்த பர்டிகுலர் டைம் தான் ஷூட் பண்ணணும். அது வரைக்கும் அவர் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரிலாம் ஆர்டிஸ்ட் கோஆப்ரேஷன் இல்லாட்டி அந்த மாதிரி விஷுவல் ட்ரீட்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியாது. சார் காஷ்மோரால அந்த அந்த பர்டிகுலர்லி ஒரு ரெயின் சீக்வன்ஸ் ஒன்று, அதாவது இவர் வீட்டு வாசல் அந்த கார் டிக்கி போர்ஷன் நினைக்கிறேன். அதோட லுக்கு வந்து எனக்கு நான் ரொம்ப வாட்டி தமிழ் படங்கள்ல அப்படி ஒரு ஒரு லுக்கில் நான் ஒன்று பார்க்குறேன். அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன சார் ஒர்க் போச்சு? அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸே கொஞ்சம் ஹாலிவுட் இருக்கிறது. அது ஆக்சுவலி ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி ஃபில்ம் மாதிரி அது ட்ரீட் பண்ணோம். அது ஃபுல்லாகவே ஒரு சிங்கிள் ஷாட்டில் ஒரு ரவுண்ட் ட்ராக்கில் அந்த பண்ணியிருந்தோம். அது மூட் எலிவேட் பண்ணுறதுக்காக என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து அது ரெயின் ஐடியாவே இல்லை. பட் ஓவரால் அந்த அவங்க வந்து அந்த ஹாலுசினேஷன் அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு செட்டப் இருந்ததுனால அதுக்கு வந்து ரெயினும் ஹெல்ப்ஃபுல் ஆகணும். மெயினாக அந்த ரெயின் செட்டப் பண்ணது ரொம்ப அது எலிவேட் ஆச்சு அந்த ஸ்க்ரீனோட. நீங்கள் சொல்கிற மூடுக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓவரால் அந்த மூடியாக ஒரு ஈரி ஃபீல் இருந்துச்சு. கிச்சன் வந்து டோட்டலாக அது ஒரு வைப்ரன்ஸில் இருக்கும். சரி, ஒரு டிஓபியாக எந்த அளவுக்கு வந்து ஆர்ட் டைரக்டரோட ஒத்துழைப்பு, காஸ்டியூம்ஸோட ஒத்துழைப்புன்னு ஒன்று இருக்குது. அந்த 2 டிபார்ட்மெண்ட்ஸ் தான் இட் ஹெல்ப்ஸ் யூ அச்சீவ் த palette that you're trying to accomplish. அந்த விதத்தில் இன்னைக்கு என்ன மாதிரியான உங்கள் தரப்பில் எவ்வளோ குடைச்சல் கொடுக்க முடியுது சார்? கண்டிப்பாக எல்லாரையும் ஏன்னா அந்த கோஆர்டினேஷன் இருந்தால் தான் நம்ம வந்து இப்போது நீங்கள் சொல்கிற ஒரு பர்டிகுலர் பேலட் இந்த ஃபில்ம் இந்த பேலட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறோன்னா அந்த விஷுவல் ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாமே கோஆர்டினேஷனில் இருக்கணும். ஆர்ட் டிபார்ட்மெண்ட், காஸ்டியூம்ஸ், ஈவன் மேக்கப், அந்த பர்டிகுலர் ஸ்டைல் எல்லாமே கோஆப்ரேட் பண்ணால் தான் அந்த லுக்கை அச்சீவ் பண்ண முடியும். இப்போ ஃபைனலாக இப்போ ராயனோட லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக அந்த எல்லா டீம் ஒர்க்கும் அது அந்த கோஆர்டினேஷன் எல்லாருமே என்னோட இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணுற கலர் தீம்குள்ளார எல்லாருமே ஒர்க் பண்ணால் தான் அந்த அவுட்புட் பண்ண முடியும். சார் ஃபஸ்ட்டு ராயனை பார்த்த உடனே மைண்டுக்கு வந்தது என்னென்னா, ஒரு உலகத்தையே உருவாக்கியிருக்கீங்க. அது சென்னை தான், நம்ம பார்த்து கடந்து போகிற இடங்கள் தான். ஆனால் வாஸ் ஹி வெரி பர்டிகுலர், எனக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டோரி வேர்ல்டு வேணும், லெட்ஸ் ப்ளே வித் ரெட் அண்ட் ப்ளூ. பர்டிகுலர்லி அந்த ஷேடோ ஷாட் தண்ணியிலேருந்து அப்படி மேலே ஒரு தியேட்டர் படமாக இது மாறினதுக்கான காரணம் த வே த ஃபில்ம் வாஸ் ஸ்டேஜ்ட். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் டிஸ்கஸிங் தி ஸ்கிரிப்ட் ஒரு லிஸ்னிங் நரேஷன் கேட்டதுக்கப்புறம் உங்கள் கண்ணுக்கு என்ன உலகம் தெரிஞ்சிச்சு சார்? ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் சார் நரேட் பண்ணும்போது பண்ணி முடிச்சோடனே வந்து என்னென்னா இந்த ஃபில்ம் என்னென்னா ஆக்சுவலி நம்ம ஊர் நார்த் மெட்ராஸில் நடக்கிற மாதிரி என்ன பண்ணாலும் மெட்ராஸில் நடக்கிற ஸ்டோரி. ஸோ அந்த ஆம்பியன்ஸை நம்மளால் மாற்றவே முடியாது. பட் ஸ்கிரிப்டாக நான் கேட்கும்போது ஓவரால் ஒரு டிஸ்டோப்பியன் வேர்ல்டு இல்லை ஒரு இன்ஜஸ்டிஸ் வேர்ல்டை வந்து நம்ம ரீக்ரியேட் பண்ண போகிறோம். அது வந்து விஷுவலாக எப்படி எந்த மாதிரி கன்வே ஆகணுன்ட்டு ஓவரால் ஒரு எல்லா ஃப்ரேமே வந்து ஒரு கிளாஸ்ட்ரோஃபோபிக் ஃபீல் இருக்கணும்னு நான் நினச்சேன். அவர் நரேட் பண்ணும்போதே எனக்கு உள்ளார நான் ஃபீல் பண்ணது அதுதான். ஸோ அது வந்து கரெக்டாக விஷுவலாக கன்வே ஆகணுங்கிறதுக்காக தான் ஓவரால் ஃபுல்லாகவே மோஸ்ட்லி ஒரு மூடி ஆம்பியன்ஸ் க்ரியேட் பண்ணணும், லைட் அண்ட் ஷேடோ ப்ளே வச்சு பண்ணணுன்ட்டு டிசைட் பண்ணி பண்ணணும், ஃப்ளாட்டாக இருக்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணணும். ஷார்ட் ஸ்பெசிஃபிக்காக நான் இன்னும் சில கேள்விகள் கேட்குறேன். எப்படி சார் டியோட மோஸ்ட் ட்ரஸ்டட் டெக்னீஷியனாக மாறினீங்க? அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்லுங்களேன். என்னென்னா அவரோட நான் கன்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். பட் அது வந்து எதுவுமே பிளான்டாக இல்லை. என்னென்னா மேபி நான் வந்து என்னென்னா ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணுறேன். ஒவ்வொரு ப்ராஜெக்டும் அதே மாதிரி அந்த ப்ராஜெக்டோட ஸ்டைல் இன்னொன்று வரக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். மேபி அவரோட டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் தான் நானும் அவரை பார்க்குறேன். ஈவன் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே அதான் 8th ஃபில்ம் அவரோட ஒர்க் பண்ணுறேன். ஸ்டில் எப்படி உங்களுக்கு எப்படி அப்படின்ட்டு என்கிட்ட கேட்கும்போது நான் தான் சொன்னேன். அவர் வந்து வியூ ஃபைண்டரில் வந்து நான் தனுஷை பார்க்குறது வந்து
ஒரு கலைடாஸ்கோபிக்கில் பார்க்குற மாதிரி தான் அவரை நான் பார்க்குறேன். இல்லை என்னென்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே திருப்பி திருப்பி வேறு வேறு மாடுலேஷன்ஸ், வேறு வேறு நுவான்சஸ் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பார். எனக்கு வந்து ஒவ்வொரு ஃபில்மே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் அவரை பார்க்குறேன், வேறு வேறு கேரக்டராக. அதனால் எனக்கும் அது வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் நான் அவரை அப்ரோச் பண்ணுறேன். நான் அந்த டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸும் நான் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒரு வேளை அவருக்கு பிடிச்சிருக்கலாம். ஏன்னா நானும் மோனோட்டோனஸாக ஒரே ஓகே இந்த ஹீரோ இவருக்கு இதுதான் கம்ஃபர்டபுள் அப்படியெல்லாம் நான் எதுவுமே பண்ணுறது. நானும் அவரை டார்ச்சர் பண்ணிடுவேன். மொட்டை லுக் எப்போ சார் அச்சீவ் ஆச்சு? முன்னாடியே டிசைனில் இருந்துச்சா? ஆமாம், அவர் பிளான்டாக தான் பண்ணார். என்னென்னா அந்த யூஷுவல் பேட்டர்ன்லேருந்து சார் அதுதான் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்பெஷாலிட்டி. அவரோட லுக்கு ஆல்டர் ஆச்சுல, மீசை மட்டும் வச்சுட்டு அந்த மொட்டை லுக்குன்றது வந்து உங்களுக்கு அப்படி என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுத்துச்சு சார்? இங்கேயே ஒரு மாதிரி அரைவ் ஆயிட்டோம்னு நினைக்கிறேன் சார். கண்டிப்பாக அதான். ஏன்னா அந்த மற்ற என்ன ஸ்டைல் பண்ணியிருந்தாலும் என்னென்னா அந்த பிரதர்ஸ்க்காக இவர் ஒரு சாக்ரிஃபைஸு ஒரு லைஃப் ஒன்று இது பண்ணுறாரு. அதில் வந்து ஒரு சோபரான ஒரு இதுலேயே இருப்பார், அண்டர் ப்ளே பண்ணிகிட்டே இருப்பார். அதுக்கு வந்து இந்த ஹேர் ஸ்டைல் வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அவருக்கு. சார் எனக்கு வந்து ஸ்டாண்ட் அவுட்டான ஷார்ட்ஸ் நிறைய இருக்குது. பட் அவரோட அந்த எலிவேஷன் சீனுக்கான கிரியேட் பண்ணுற அந்த ஒரு அது என்னென்னா அது ஒரு இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, நம்ம இங்கே ரீ ரெக்கார்டிங்க்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விடுவோம். அவர் எஸ்ஜே சூர்யாவோட அவர் பேசுகிற காட்சி, அவரை போட தெரிஞ்ச எனக்கு உங்களை போட எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி இப்படி எந்திரிச்சு போகும்போது ஒன்று நடக்குதுல்ல, அதை நீங்கள் அங்கே மியூசிக் இல்லாமல் தான் ஹை ஸ்பீடில் பார்க்குறீங்க. அப்போ ஒரு டெக்னீஷியனாக என்ன சார் ஒரு எக்ஸைட்மெண்ட்டு? ஏன்னா அதான் அவரோட பெர்ஃபார்மன்ஸே நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணிவிடும் அந்த அந்த ஒரு அந்த ஏரியாவில். ஏன்னா அதுவே நமக்கு வந்து எலிவேட் பண்ணி கொடுங்க. என்னென்னா அந்த பர்டிகுலர் ஒரு விண்டியாக லைட்டாக ஒரு ப்ரீஸியாக அவர் கிளம்பும்போது ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரோம் அண்டர் கரண்ட்டில் போயிட்டுருக்கிறது அதெல்லாமே ஃபீல் பண்ணணுன்னு எனக்காக தோணி அப்படியே லைட் பண்ணுறதும், அந்த சின்னதாக ஒரு ப்ளோயர் வச்சுட்டு அந்த விண்டு கிரியேட் பண்ணுறது எல்லாமே அப்படியே அங்கே எலிவேட் ஆகிறது தான். ஏன்னா ஆப்போசிட்டில் இப்போ ஸ்வீட்டை பார்க்கும்போது நாக்கில் எச்சில் ஊறுறது தான் சிம்பிள் இல்லை. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நமக்காகவே அது தோணும். ரிகர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்துட்டே இருப்போம், அது எப்படி எலிவேட் பண்ணுறதுன்ட்டு நமக்கு தோன்றது. சார் பொதுவாகவே இது ஒரு 50-50 எனக்கு தெரியல சார். மொத்தமாக ஷார்ட் டிவிஷனை பிளான் பண்ணிவிட்டு லிஸ்ட் போட்டுட்டு அப்படி அப்ரோச் பண்ணுறீங்களா? இல்லை அங்கே போன உடனே ஒரு இந்த படம் பொறுத்தவரைங்க போனதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணலாம், ஏன்னா கடைசியில் லேட் ஆச்சுன்னா முதல் டிஓபியை தான் குறை சொல்லுவாங்க. இவ்வளோ செட்டப்புக்கு நடுவில் இவ்வளோ வெல்லிட்டாகவும் வச்சுக்கிட்டு ட்ராமாக்கு ஏற்ற மாதிரியும் ஷார்ட்ஸ். ஸோ இந்த ஷார்ட் டிவிஷனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா டைரக்டர் தனுஷ் வந்து பயங்கர கிளாரிட்டி ஃபுல்லாகவே, என்னென்னா பயங்கர ப்ரெசைஸ்டாக இருப்பார். இந்த டைலாக் தான், இந்த லென்த் தான், இந்த ஷார்ட்டு, அதுமாரி எல்லாமே வந்து முன்னாடியே ஸ்டேஜிங் பண்ணிவிடுவோம், ப்ரீவியஸ் பண்ணி எல்லாமே ஷூட் பண்ணிடுவோம். அசிஸ்டன்ஸை வச்சுட்டு எல்லாமே கோரியோகிராஃப் பண்ணிடுவார் அவர். பண்ணிவிட்டு அதுக்குள்ளார நான் வந்து லைட் ப்ளே, கம்போசிஷன்ஸ் என்னோடய கம்ஃபர்ட்டுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே ரீஒர்க் பண்ணுவோம். மற்றபடி டைரக்டர் தனுஷ் வந்து ஃபுல் கிளாரிட்டியாக இருப்பார், என்ன வேணுங்கிறது. இல்லாட்டி இந்த ஃபில்ம் இவ்வளோ பெரிய ஃபில்மை வந்து இவ்வளோ ஷார்ட் பீரியடில் பண்ணுறதெல்லாம் ரொம்ப டஃப். இவ்வளோ ஸ்டார் காஸ்ட், இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாமே பெரிய. டைரக்டர் தனுஷ் பற்றி சொல்லுங்கள் சார். அதான் அந்த அவரோட டைரக்டராக நான் எனக்கு செகண்ட் ஃபில்ம் அவரோட ஒர்க் பண்ணுறேன். அதான் இவ்வளோ கிளாரிட்டியாக நான் ஃபஸ்ட் ஃபில்ம் அவரோட ஒர்க் பண்ணும்போதே அதான் சொன்னேன். ஆஸ் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து டைரக்டர் ஆகும்போது இவ்வளோ கிளாரிட்டியோட, இவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக ப்ரெசைஸ்டாக ஒர்க் பண்ணுறது இருக்குது. இவ்வளோ தான் தேவை எனக்கு. இப்போது இங்கே உள்ள வாங்கன்னு ஒரு கவுண்டர் டைலாக் இருந்தால் கூட இங்கேயே ஷார்ட்டை கட் பண்ணிடுவார். இங்கே உள்ளே வாங்கங்க வருது வேறு எனக்கு தேவையில்லைம்பார். அவ்வளோ கிளாரிட்டியாக இருப்பார். அது கவுண்டர் ஆங்கிளில் அந்த சவுண்ட் த்ரோ பண்ணுறேன்பார். தேவையில்லாமல் ஆர்டிஸ்ட்டை வந்து பேச வச்சுட்டு அங்கே டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அது ஒரு ஒன்மோ போயிட்டு அந்த இதெல்லாம் அவ்வளோ ப்ரெசைஸ்டான ஒரு கிளாரிட்டியோடு இருப்பார். செல்வராவனோட எசன்ஸ் இருக்கா சார் அவர்கிட்ட ஒரு டேரக்டரா? கண்டிப்பாக அதெல்லாம் தான் அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ். நிறையா ஒரு பெரிய பெரிய எல்லா டைரக்டர்ஸோடும் ஒர்க் பண்ணியிருக்காரு, லெஜெண்டரி டைரக்டர். கண்டிப்பாக அதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இவருக்குள்ளார இருக்கிற இண்டிவிஜுவாலிட்டி வந்து அதை பயங்கரமாக டியூன் பண்ணி அவுட்புட்டாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாரு. ஒரு இந்த 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 துர்கா ஃபாஸ்ட் ஃபுட்டோட அந்த அந்த இன்டீரியரு, அப்புறம் இந்த என்டையர் இவர் வந்து பெட்டில் இருக்காரு, இவங்கெல்லாம் துஷாராவும் செல்வாவும் ரெண்டு பேரும் சண்டை சீக்வன்ஸ் நடக்குதுல்ல, எனக்கு அதான் படத்தில் என்னோட ஃபேவரட் போர்ஷன் வந்து செல்வா சாரும் துஷாரா அவங்களும் சேஃப்கார்ட் பண்ண ட்ரை பண்ணுறது தான். அதெல்லாம் பார்க்கும்போது வந்து இது ஒரு ஒரு கொரியன் சீரீஸ் பார்க்குற மாதிரி இருந்தது. அது வந்து அவ்வளோ போயிடலாண்டா வைல்டா அப்படின்ற கால் எப்போ எடுத்தீங்க ரெண்டு பேரும்? கண்டிப்பாக. ஏன்னா இந்த ஜானர் இந்த ஸ்டைல் ஆஃப் ப்ளே இருக்கும்போதே வந்து எனக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் ட்ரை பண்ணலான்னு ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணி தான் பண்ணோம். அவர் டைரக்டர் தனுஷும் அதுக்கு நல்ல ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஓவரால் இந்த வேர்ல்டே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க. டோட்டல் என்ன டைரக்ட் சன்லைட்டே இந்த ஃபிலிமில் இருக்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணோம்.
ஃபுல்லாகவே ஒரு ஈரியா இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் பண்ணோம். ஒரு அண்டர் வேர்ல்டோட அந்த இது அதேமாரி டோனும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு வெனோமஸ் லுக் இருக்கணும்னு டிசைட் பண்ணேன். ஏன்னா டோட்டலாக இவரை சுற்றிலுமே எல்லாமே வந்து ஃபுல்லாகவே எல்லாமே க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பான். எதுவுமே வந்து ஒரு எல்லாமே நயவஞ்சகமாக அப்படி இருக்கிற ஒரு ஆம்பியன்ஸில் தான் இவர் இருப்பார். அதனால் ஃபுல்லாகவே அந்த வெனோமஸ் வேர்ல்டு இருக்கணுங்கிறது தான் ஃபுல்லாக நிறைய க்ரீன் நிறையா யூஸ் பண்ணி. கடைசி கிளைமேக்ஸ் ஃபைட்டுக்கு வர பாடல் ட்ரோனில் ஒன்று விட்டு ஆட்டி எங்களெல்லாம் ஒரு காலி பண்ணிங்க தெரியுமா? சார் அங்கே ஒரு மாதிரி லீக் அவுட்னு விட்டிங்களா சார்? அது வேற மாதிரி ஒரு வைப்ரன்ஸை கிரியேட் பண்ணி. அந்த அந்த வைப்ரன்ஸ் தான் அந்த சாங்கில் இருக்கணும்ன்ட்டு தான் ஃபுல்லாக. ஏன்னா அந்த அதுக்கு எண்ட் ஆஃப் இல்லை மூவியில் கிளைமேக்ஸோட லீடு. ஸோ அந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே எல்லாம் ஓப்பன் அப் ஆகிற மாதிரி ஒரு அந்த சாங்கும் பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்கணும்னு டிசைட் பண்ணி பண்ணோம். ஃபுல் ரேஞ்ச் தான். பெரிய பெரிய க்ரௌடா சார் அது? எல்லாமே அதேமாதிரி லைட்டிங் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ஃபயர் சோர்ஸ் அந்த மாதிரி ஃபுல்லாகவே ஃப்ளேர் ஸ்டிக்ஸ் வச்சு எல்லாமே லைவாக ட்ரை பண்ணதான். எல்லாமே ப்ராக்டிக்கல் இது பண்ணதான். ஏதோ ஆர்டிஃபிஷியல் லைட்டிங் பெருசாக. ஐ திங்க் தட் பிளேட் a huge role in setting a tone for the film நினைக்கிறேன். ரொம்ப ஸ்டேஜ்டாக இல்லாமல் ஒரு டோன் எட் லைவ்லின்ற மாதிரி. ஏன்னா நம்ம தளபதியில் ஒன்று பார்ப்போம்ல, ஒரு சின்ன அண்டர் வேர்ல்டுக்கான ஒரு ஹியூலேயே ட்ராவல் பண்ணுவாங்க. கோல்டன் ஹியூ. இதில் டோட்டலாக வேற ஒரு வேர்ல்டை ஓப்பன் பண்ண மாதிரி இருந்துச்சு சார். ஐ திங்க் அதுக்கு நீங்கள் ஒரு பெரிய காரணம். இந்த படத்தை வந்து நம்ம நிறைய ரிவெஞ்ச் ட்ராமாஸ் பார்த்துருக்கோம், கேங்ஸ்டர் ஃபிலிம்ஸ் பார்த்துருக்கோம், எல்லாமே பார்த்துருக்கோம். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் போர்ஷன் ஷூட் பண்ணுறது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் ஷூட் பண்ணுறீங்களா இல்லை அஃப்கோர்ஸ் யூ சேஞ்ச்? அது எப்படி சார் இருக்கும்? அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு டிஓபிக்கு தான் ஒர்க்கை பார்க்கும்போது எப்படி சார் இருக்கும்? கண்டிப்பாக எனக்கு வந்து மோனோக்ரோம் ரொம்ப பிடிக்கும். ஃபுல் ஃபில்மே பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ரொம்ப நாளாக. அந்த பர்டிகுலர் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். யூஸ்வலாக அது வந்து ஒரு நார்மலாக ஒரு மோனோக்ரோமில் ஏதோ ஒரு கலர் வைக்காமல் ஃபுல்லாகவே பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணலான்ட்டு டைரக்டர் டிசைட் பண்ணி பண்ணது தான். அதுமாரி அனமார்பிக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. கொஞ்சம் சார் இன்னைக்கு ரசிகர்களே வந்து பர்டிகுலர்லி கேமரா மேலே ஒரு ஆர்வம் கொண்ட ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன லென்ஸில் என்னெல்லாம் ப்ளே பண்ணீங்க, எக்யூப்மெண்ட்ஸில் என்னெல்லாம் யூ ட்ரை? மெயின் ஃபுல்லாகவே அனமார்பிக் ட்ரை பண்ணோம். இந்த வேர்ல்டை வந்து ஒரு டிஸ்டார்டட் வேர்ல்டாக காட்டணுங்கிறதுக்காக கேரக்டர்ஸோட அனாட்டமி வைஸ் எல்லாமே டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும். அந்த மூடை இன்னும் எலிவேட் பண்ணி கொடுக்கும். அது பர்டிகுலராக அந்த லென்சஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த ஸ்டைலில். ஏன்னா சரவணன் சார் அவங்க போட்டதுக்கப்புறம் நீங்கள் மேலே ஒரு ஷாட் வச்சுருப்பீங்களே, இதில் அந்த மழையில் கிரில்லு மூலமாக அந்த எல்லாம் பிளட் இதுவாகி ப்ளஸ் இவங்க 2 தம்பிங்க ரிவீல் வேறு அப்படி வந்து அந்த ஹை ஸ்பீடு வந்து அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஹை ஸ்பீட் பிடிக்குமா? அது நேச்சுரலி யூ ஹேவ் அ லைக்கிங் ஃபார் ஹை ஸ்பீட். அது மீன்ஸ் அந்த சீனோட எல்லாமே அந்த ஃப்ளோவில் இருந்தால் கண்டிப்பாக எல்லாமே எனக்கு அதுலேருந்து ஓவர் டூ பண்ணாமல் இருக்கணும்னு நினைப்பேன். அது எலிவேட் பண்ணுறதுக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நிறைய இடங்கள் அது ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவே. கொஞ்சம் வரலட்சுமி காளிதாஸ்லாம் கொஞ்சம் ஃபேர் டோன்றதுனால அவங்கள கொஞ்சம் டோன் மேக்கப்பில் கொஞ்சம் ஒர்க் பண்ண மாதிரி இருந்துச்சு. அவங்கள அந்த 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 ஒர்க் ஒன்று இருந்துச்சு. சரி, இப்போது ஒரு ஆக்டராக இருந்துட்டு இதை எழுதி அங்கே நடித்து திரும்ப இங்கே அந்த கமாண்டிலலாம் பெருசாக லீக்கே இல்லையா? பாட்டு அடிச்சு நவுத்திட்டே இருக்காரா? இல்லை, அதான் நான் சொல்கிறேனே, பயங்கர எனக்கே அது சர்ப்ரைசிங்காக இருக்குது. என்னென்னா இவ்வளோ பிஸியாக அங்கே ஹீரோவாக நடிச்சிட்டு இருப்பார், இங்கே ஒரு படத்துக்கு சாங் லிரிக் எழுதுவார், அட் தி சேம் டைம் பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். இந்த டைமில் கேப் கிடைச்சா நான் ஒன்லி சினிமாட்டோகிராஃபி பண்ணுறேன். எனக்கு ஒரு 1 டே பிரேக் கிடைச்சதுன்னா நான் இவ்வளோலாம் ஒர்க் பண்ணவே மாட்டேன். எனக்கு அதுதான் ஜெலஸாக இருக்கும். இவர் எப்படி பண்ணுறாரு, அந்த மல்டி டாஸ்கிங் வந்து பயங்கர டேலண்ட். என்னென்னா ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்கவே மாட்டார். ஏதாவது ப்ரொடெக்டிவாக ஏதாவது திங்க் பண்ணிட்டு ஒவ்வொரு ஷார்ட் பிரேக்கில் கேரவேனில் வந்து டக்குன்னு ஒரு டைலாக் எழுதிட்டு இருப்பார், பேரலாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பார், ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார் வேறு படத்துக்கு. அந்த மாதிரி பேரலாக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார் ஃபுல் டைம். பயங்கர டெடிக்கேட்டட் பர்சன். எஸ்.ஜே. சூர்யா சாருக்கு இந்த லுக்கு போயிடலான்ற டக்கின் பண்ணிட்டு பெல்ட் ரொம்ப ஐ திங்க் அது ஃபேர்லி சிம்பிள் லுக் தான். பட் அது ஏதாவது அது என்ன டிஸ்கஷன் சார் போச்சு? இல்லை, அது பர்பஸாக அந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் லுக் பண்ணணுன்னு தான் பண்ணார். என்னன்னா அந்த யூஸ்வலான பேட்டர்ன் இல்லாமல் அந்த ஒரு நார்த் மெட்ராஸில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் அந்த ஸ்டைல் ஆஃப் பர்சன்ஸோட லுக்ஸ் எல்லாம் பார்த்து தான் பண்ணார். சார் நீங்கள் பண்ண படங்களில் அதிகபட்சமாக ஆக்ஷன் இந்த படத்தில் இருக்குன்னு சொல்லலாமா? அஃப்கோர்ஸ் விடாமுயற்சியில் இருக்கும், பட் ஆரம்பத்துலேயே இருக்கும். பட் இதில் ஒரு பீட்ரைன் ஸ்டைல்னு ஒன்று இருக்குல்ல, கீப்பிங் இட் மோர் ரா ப்ரூட்டல், கேரக்டரோட ரேஜ் ஆல்சோ டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். அந்த ஆக்ஷன் கோரியோவில் வந்து ஜென்ரலாக டிஓபிஸ்
தே கிவ் இட் டு ஸ்டண்ட் மாஸ்டர் சார் ஒரு மாதிரி ஃபுல் சார்ஜ். மெயினாக வந்து டைரக்டர்ஸ் அவர் வந்து ஒரு லிமிட் வச்சுருப்பாங்கல்ல, இந்த இந்த ஃபைட்டில் எனக்கு இதுதான் கன்வே ஆகணும், இது ஓவர் டூ ஆகக்கூடாது, அந்த அது எல்லாமே அந்த லிமிட்டேஷன்ஸ்குள்ளார நான் ஃபைட் மாஸ்டரும் நாங்களும் இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ணுவோம். அதுதான் அதில் வந்து என்னென்ன அட்வான்ஸ்டான எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ மோக்கோ போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். பட் அட் தி சேம் டைம் அது வந்து அதுவும் ஓவர் டூவாக ஃபோர்ஸ்டாக இல்லாத மாதிரி அந்த மூமெண்ட்டுக்குள்ளாரையே ஒர்க் பண்ணியிருக்கோம். நம்ம அது வந்து பீட்டர் ஹெயின் நல்லா பண்ணியிருந்தார் கோரியோகிராஃபி. சரி, இப்போ இந்த இந்த படத்துக்கு கதை உலகம் பேஸ்ட் படம்ன்றதுனால பியூட்டி ஷாட்டுக்கும் ஸ்கோப் இருக்கு, டிராமாவை எலிவேட் பண்றதுக்கும் ஸ்கோப் இருக்கு, ஹீரோ படமாவும் காட்டுறதுக்கு ஒரு இது இருக்கு. அது ரொம்ப அழகா மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ண மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ இதுல வந்து ஏதாவது ஒரு 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 இந்த ஷாட் நான் ரொம்ப ரசிச்சு டைம் எடுத்து அழகா ஒன்று பண்ண வாய்ப்பு கிடைச்சது, ஏதாவது ஒன்று சொல்ல முடியும்? ராயனில் எல்லா ஃப்ரேமுமே எனக்கு ஜென்ரலாக எல்லா ஃபில்முமே வந்து ஒவ்வொரு ஃப்ரேமுமே எனக்கு இம்பார்ட்டன்ட். ஈவன் சும்மா ஒரு மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் ஒரு சைன் ஒரு ஃபோட்டோ க்ளோஸ்அப் எடுக்கணும் கூட அது மெனக்கெட்டு அதை லைட் பண்ணி எடுத்துகிட்டு இருப்போம் ஒரு ஃபோட்டோ இன்செர்ட் கூட. ஏன்னா எல்லா ஷாட்டுமே நம்ம படத்தில் வரது தான், அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு நான் நினச்சி தான் பண்ணேன். சீன்ஸாக இந்த ஃபிலிமில் எனக்கு அந்த இன்டர்வல் சிங்கிள் ஷாட்டில் நடந்து வர்றது அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுமாரி ஆக்ஷன் சீன், அப்புறம் அந்த நைட் ஃபைட்டு இவர் ஓவர்லாப் எமர்ஜ் ஆகி வர அந்த ஃபைட்ஸ் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. பில்டப்ஸாகவே பயங்கரமாக இருந்தது சார். ஒரு ஃப்ளூயிட் எட் ஸ்டாட்டிக்ன்ற மாதிரி ஒரு ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்க. டைரக்டர்ஸ் அப்படி அவங்க எழுதும்போது தான் நம்மளால அதை வந்து அச்சீவ் பண்ண முடியுதுல்ல, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்மளால அப்படி ஒரு கிரியேட் பண்ண முடியாது. ஒரு சீனில் கேட்டுக்கு இந்த பக்கம் செல்வா சார், இந்த பக்கம் டி, ஆனால் சில்லறையை செதற விட்ட மொமெண்ட் தான். ஏன்னா ஆசானும் ஸ்டூடெண்ட் அப்படி நிற்கும் போது ரொம்ப ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக இருந்துச்சு. செல்வா சார் வந்து கண்ணை கூட சிமெண்ட்றதை வந்து கரெக்டாக சொல்லுவார்ல டைரக்ஷனில், இவர் வந்து அதையும் தாண்டி அது சொன்ன மாதிரி கொஞ்சம் செல்வா சார் வச்சு செஞ்சாரா ஷூட்ல? செஞ்சாருன்னு என்ன, இவருக்கு இந்த அந்த கேரக்டர் பர்டிகுலரா என்ன பண்ணுங்கிறத சொல்லிதான். மற்றபடி ஒரு இடத்துல வேற என் பையன் அவர் இந்த கேரக்டர் சொல்லுது, ராயன் என் பையன்டா அவனை விட்டு விடுங்க. அதே மாதிரி ஒரு டெசர்டட் வீடு எனக்கு ஞாபகம் இருக்கு. வந்து ஒரு கேரக்டர் வந்து தகவல் சொல்லிட்டு போகுது, துஷாரா வந்து பாத்திரம் தைச்சிட்டு இருக்காங்க. அங்க ஒரு சின்ன எல்லோ சோர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருந்தீங்களே, இந்த மாதிரி ஒரு கான்சியஸா. ஏன்னா அந்த வீடு வந்து இவங்க தனியாக ஹைட் ஆகியிருக்காங்கனால ஒன்லி அங்கே பவர் கூட கிடையாது, அங்கே எலக்ட்ரிசிட்டி கூட இல்லை, ஒன்லி லேம்ப் சோர்ஸும் அந்த மூன்லைட் சோர்ஸ் அவ்வளோதான் அங்கே ஆம்பியன்ஸ். ஸோ அதை இமிட்டேட் பண்ணி தான் பண்ணோம் நாங்கள். இன்னொரு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட் என்ன பார்த்தேன்னா, அந்த அபர்ணாக்கும் சந்தீப் போன பாடல்ல லிப்சிங்க் இல்லாம போலான்றது ரொம்ப இப்போ ஆஃப் லைட் அது நம்ம பெருசா பார்க்க மாட்டோம். அது டிஸ்கஷன்ல இருந்துச்சு. ஆமாம்மா, ரேண்டமாக அது கேஷுவலாக அப்படியே கலோக்கியில் அப்படியே அவங்க என்ன பண்ணுறாங்களோ அது பண்ணலான்னு. அதோட மாண்டேஜஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நைஸ் வே ஆஃப் கேப்சர். ஏன்னா நம்ம லவ் ஆக்ஷன் டெம்ப்ளேட் ஷார்ட்ஸே நிறைய பார்த்துட்டோம். இன்னும் என்ன நம்ம புதுமை பண்ணலாம் அப்படின்ற அது இருக்கா சார்? ஒரு டிஓபிக்கு அந்த ஸ்பேஸ் இருக்கா சார்? புதுசாக என்ன பண்ணலான்ற ஒரு தாட்டு. கண்டிப்பாக அது நம்ம அதான் எல்லா இடத்துலையும் நம்ம அது அப்படி தான். நான் ஒர்க் பண்ணுற இடத்துல எல்லாமே ட்ரை பண்ணுவேன் மேக்ஸிமம். அதில் இந்த மாதிரி அதான் டைரக்டர்ஸோட சாய்ஸ் தான். ஃபைனலாக அவங்களோட கோஆப்ரேஷன் இல்லாட்டி அது அச்சீவ் பண்ண முடியாது. அது கண்டிப்பாக அவங்களுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் அது சேஞ்ச் பண்ண முடியும் அந்த டோட்டலாக. ஏன்னா இது எல்லாமே ப்ரொடக்ஷன் மணி பேஸ்டு எல்லாமே அது சம்மந்தப்பட்ட மேட்டர்ஸ். ஸோ டைரக்டர்ஸ் கோஆப்ரேட் பண்ணால் தான் எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும் ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. சார், இப்போ இதை பற்றி நீங்கள் எங்கேயும் பேசியிருப்பீங்களான்னு தெரியல, பட் ஒரு டிஓபியோட நிம்மதியே வந்து அந்த ஃபோக்கஸ் ஃபுல்லர் கையில் தான் இருக்குன்ற மாதிரி அந்த உங்கள் டீம் எப்படி சார்? என்ன மாதிரி அவுடுதே? பர்டிகுலராக இந்த ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அவைலபிள் லைட் சோர்ஸ், அதுவும் ஃபுல்லாகவே நைட் எஃபெக்ட்ஸ். மோஸ்ட் ஆஃப் தி ஃபிலிம் ஆல்மோஸ்ட் 90% நைட் எஃபெக்ட்ஸு எல்லாமே. மெயினாக அனமார்பிக் லென்ஸ், என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கோ எல்லாமே இருக்குது. யூஸ்வலாக அனமார்பிக் லென்சஸ் யூஸ் பண்ணும்போது நல்லா லைட், நல்லா பிரைட் லைட் பண்ணி ஹையர் எக்ஸ்போஷரில் ஒர்க் பண்ணுவோம். அவதான் ஃபோக்கஸ் ஃபுல்லருக்கு ஈஸியாக இருக்கும், ஃபாலோ ஃபோக்கஸ். அதுலேயும் இதில் வந்து ஆர்டிஸ்ட்டும் மூமெண்ட்டில் இருப்பாங்க, ஹேண்டல்டு ஸ்டெடி கேம் எல்லா மூமெண்ட்ஸும் இருக்கும். அதில் ஃபோக்கஸ் ஃபாலோ ஃபோக்கஸ் எல்லாம் பயங்கர டஃப். அதில் நிறைய டேக்ஸ் போயிட்டே இருந்தோம். அதுவும் தனுஷ் இவங்க எல்லாருமே, சூர்யா சார் எல்லாம், பிரகாஷ் ராஜ் சார் எல்லாமே லெஜெண்ட்ஸ், எல்லாமே டேக் ஆர்டிஸ்ட். சிங்கிள் டேக்கில் நமக்கு டெக்னிக்கலாக நம்ம ஸ்ட்ராங்காக இல்லாட்டி ரொம்ப அவங்க திருப்பியும் அதுக்காக ஒன் மோர் போகிறது வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஏன்னா எல்லாமே மாஸ்டர் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸு, திருப்பியும் அதை ரெப்பீட் பண்ணுறது போர் அவங்களுக்கு பண்ணி. அதனால் நம்மளும் அந்தளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருந்தால் தான் அதை அச்சீவ் பண்ண முடியும். அதனால் என்னோடய டெக்னிக்கல் டீம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தாங்க.
சூப்பர் சார். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். ஏன்னா இந்த இந்த படம் ரொம்ப ஸ்பெஷலாக அமைஞ்சதுக்கு ஒரு டெக்னீஷியனாக நீங்கள் ரொம்ப முக்கிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கீங்க. தட்ஸ் வை வி வாண்டட் டு டாக். அதுக்கு நான் டைரக்டர் தனுஷ் அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ வெரி மச். இது பெரிய ஒரு காம்பினேஷனில் 8 படங்கள் அப்படின்றது ஒரு அவரோட ஃபில்மோகிராஃபி 50 படங்கள். அவருடைய அஷ்டாவதாரத்தை பார்த்துருக்கேன். சீக்கிரமா தசாவதாரத்தை பார்த்து மீண்டும் இயக்க போகிறார் வேற ஒரு படம் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அவரு பண்ணிட்டே இருப்பாரு. அவரு டைரக்டரா இப்படி ஒரு கமாண்ட் ஒரு கிராஃப்ட் மேல நான் நிஜமாவே எதிர்பார்க்கல சார். பவர் பண்ணி ஒரு சிம்பிள் ஃபில்மா ரொம்ப ஒரு அழகான மலையாள படத்தை தமிழ்ல பார்த்த மாதிரி இருந்துச்சு. எல்லாமே சூப்பர். இங்கே வச்சு வேற ஜான்ராவை இறக்கி வச்சு குத்தி காலி பண்ணிட்டாரு சார் எல்லாரையும். வேற லெவல். ஒரு மல்டி டேலண்டட் பர்சன். இன்னும் நிறைய அவர்கிட்ட இருந்து டிஃப்ரெண்டான ஸ்டைல்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கலாம். மகிழ்ச்சி சார். தேங்க்யூ.